சேலம் மண்டலத்துக்கு உட்பட்ட 300 குவாரிகள் உயர்த்தப்பட்ட வரி விதிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி நடைபெறும் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளது. ஸ்டாலின் அரசு சிறு கனிம நிலவரியை பன்மடங்கு உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிரஷர் ஜல்லி உரிமையாளர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த உள்ளனர். 17ஆம் தேதி துவங்கும் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தினால் சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் குவாரிகள் இயங்காது என சேலம் மண்டல கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் ராஜா தெரிவித்தார். தமிழக அரசு புதிதாக வரி விதித்துள்ளதால் தொடர்ந்து எங்களால் இந்த வரியை செலுத்தி இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய இயலாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மாநில சங்கத்தினால் முடிவு செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்களோட சம்மதத்தோடு இந்த வேலை நிறுத்தம் எங்களால் இயலாத சூழ்நிலையினால் இந்த வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளோம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஊரக வளர்ச்சித்துறை கட்டிடம் முற்றிலும் சிதலமடைந்து எப்போது இடிந்து விழுமோ என்ற நிலையில் உள்ளதால் அங்கு செல்லும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். விருத்தாச்சலம், திட்டக்குடி, வேப்பூர் தாலுகாக்கள் உள்ளடக்கிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் விருத்தாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தின் கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரிவதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்குள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் புதிய கட்டடப் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேரூராட்சியில் கொட்டப்பட்ட குப்பைகளுக்கு தீ வைக்கப்படுவதால் இன்னலுக்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளிலும் சேகரிக்கப்படும் குப்பைகள் பன்னம்பாறை விளக்கு அருகே கொட்டப்பட்டு எரிக்கப்படுகின்றன. இதிலிருந்து வெளிவரும் மூச்சு திணற வைக்கும் புகையால் அவதியுறுவதாக வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விளம்பரமாடல் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர். தேனி மாவட்டம் வீரபாண்டி கௌரியம்மன் கோயிலில் பக்தர்களை அனுமதிக்காமல் காவல்துறையினர் அராஜகம் செய்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சித்திரை திருவிழாவில் கொடிமரம் நடும் நிகழ்வின் போது பக்தர்கள் யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் கோயிலில் பிரதான நுழைவு வாயில்களை காவல்துறையினர் இழுத்து பூட்டினர். மேலும் உள்ளே நுழைய முயன்ற பக்தர்களை காவல்துறையினர் சரமாரியாக தாக்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபடுவது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. ராமநாதபுரம் அருகே கோயில் திருவிழாவில் பூக்குழி இறங்கியவர் தவறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். குயவன்குடி சுப்பையா கோயில் திருவிழாவில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற பூக்குழி இறங்கும் திருவிழாவில் வாலாந்தரவை கிராமத்தைச் சேர்ந்த கேசவன் என்பவர் பங்கேற்றார். அப்போது பூக்குழியில் தவறி விழுந்ததில் படுகாயமடைந்த அவர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே சீரான குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேமங்கலம் ஊராட்சியில் முறையான குடிநீர் வழங்கப்படாத நிலையில் அங்குள்ள மக்கள் வேறு வழியின்றி அப்பகுதியில் இருந்த குளத்தில் இருந்த தண்ணீர் எடுத்து அதனை குடிநீராக பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் அக்குளத்தையும் விடியா ஊராட்சி சுத்தம் செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே தரமான குடிநீர் கேட்டு விடியா அரசை கண்டித்து தேமங்கலம் கிராமத்தினர் நாகை திருவாரூர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொத்தமல்லி விலை போகாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, கிளமங்கலம், ராயக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொத்தமல்லி அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது அதிக விளைச்சல் காரணமாக கொத்தமல்லி விலை கடுமையாக சரிந்துள்ளது. வியாபாரிகள் கொள்முதல் செய்ய வராததால் நிலத்தில் உள்ள கொத்தமல்லி செடிகளை கால்நடைகளை விட்டு மேயவிடும் அவலம் ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் அயன் குறிஞ்சிப்பாடியில் பேரூராட்சி சார்பில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். MRK பன்னீர்செல்வம் நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் தெரிவித்ததால் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூடப்படாமல் இருப்பதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் தொட்டியை சுத்தம் செய்து சுகாதாரமான குடிநீரை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.